தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்பவே எதிர்பார்க்கப்படுற பாக்ஸ் ஆபீஸ் வேட்டையில ஒன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் தான் மாறி இருக்கு. சூர்யாவோட விஸ்வநாதன் சன்ஸ் படம் ரிலீஸ் ஆகிற அதே நாள்ல பாத்தீங்கன்னா நயன்தாரா கவின் கூட்டணியில உருவாகி இருக்க ஹாய் படமும் ரிலீஸ் ஆகும்ட்டு அறிவிச்சிருக்காங்க. இதனால கோலிவுட்ல இப்ப இந்த மோதலை பத்தி தான் ஹாட் டாபிக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அதே தேதியில லோகேஷ் கனகராஜ் வாமிகா கபி நடிச்சிருக்க டிசி படமும் ரிலீஸ் ஆகும்ட்டு அறிவிச்சிருந்தாங்க. சூர்யா நடிப்புல கடைசியா ரிலீஸ் ஆன கருப்பு படம் பாத்தீங்கன்னா விமர்சன ரீதியாவும் வசூல் ரீதியாவும் மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணிச்சு. அந்த வெற்றிக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற விஸ்வநாதன் சன்ஸ் படம் மேல ரசிகர்கள் மட்டும் இல்ல, திரையுலகிலேயுமே பெரிய எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கு. குடும்ப சென்டிமெண்ட், எமோஷன், கமர்ஷியல் அம்சங்கள்னு எல்லாம் கலந்த ஃபேமிலி என்டர்டெயின்மெண்டா படம் உருவாகி இருக்கிறதால தென்னிந்திய பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய வசூலை குவிக்கும் அப்படின்ற பேச்சும் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த அறிவிப்பை மேலும் சுவாரஸ்யமாக்கி இருக்கிறது கவினுடைய பதிவு தாங்க. படத்தோட ரிலீஸ் தேதி வீடியோவை பகிர்ந்து கவின் மயிலேறும் முருகன் துணை அப்படின்ட்டு எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டு இருக்காரு. அந்த ஒரு வரியே இப்ப ரசிகர்கள் மத்தியில வைரலாகவும் செஞ்சிருக்கு. ஒரு பக்கம் முருகன் துணை அப்படின்ட்டு கவின் பதிவை போட, இன்னொரு பக்கம் வீடியோவுல நயன்தாரா பாத்தீங்கன்னா கையில அருவாளோட கூலா ஹாய் சொல்லிக்கிட்டு நிக்கிற காட்சி ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு. அதே நேரத்துல மழையில நனைஞ்சபடி பைக்ல வர்ற கவினோட லுக்கும் படத்து மேல அதிக ஆர்வத்தை அதிகரிச்சிருக்கு. காதல் கதையா தொடங்குற படம் அதிரடி மற்றும் உணர்ச்சிகரமான திருப்பங்களையும் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் கிட்ட இந்த வீடியோ மூலமா உருவாக்கி இருக்கு. ஒரு பக்கம் கருப்பு வெற்றிக்கு அப்புறம் சூர்யாவோட அடுத்த படத்துக்காக ரசிகர்கள் காத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் நயன்தாரா கவின் கூட்டணியில உருவாகி இருக்க புது படம். ரெண்டு படங்களுமே வேற வேற ஜானர்களை சேர்ந்ததா இருந்தாலும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆக இருக்கிறதால பாக்ஸ் ஆபீஸ் போட்டி தவிர்க்க முடியாத ஒன்னா மாறி இருக்கு. ஆகஸ்ட் 14ஆம் தேதி சூர்யாவோட குடும்ப சென்டிமெண்ட் கை கொடுக்குமா, இல்ல மயிலேறும் முருகன் துணை அப்படின்ட்டு களமிறங்குற கவின் நயன்தாரா கூட்டணி ரசிகர்களை தங்கள் பக்கம் இழுக்குமா, இல்ல ரத்தம் தெறிக்க தெறிக்க லோகேஷ் கனகராஜ் வாமிகா கபியோட டிசி படத்துக்கு அதிக தியேட்டர் கிடைக்குமா அப்படின்ற கேள்விதான் இப்ப கோலிவுட்ல பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. அந்த நாள்ல எந்த படம் முதல் நாள்லயே வசூல் வேட்டையை தொடங்க போகுது அப்படின்றத ரசிகர்களும் திரையுலகமும் ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா விஸ்வநாதன் சன்ஸ் படம் பாருங்க, சொல்லி அடிக்கும்.